இந்த செத்து போன ஆட்கள்கிட்ட கேட்கிறார்களே, எந்த இடத்தில் கொண்டு வைத்து விட்டார்கள்? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல ஒண்ணுமே இல்லைங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், என்ன போல எதுவும் இல்லை. எதுவும் இல்லைன்னு சொல்லும் பொழுது இல்லையே இது இருக்குதேங்கிறான். இவன் ஏன் எதுவும் இல்லை? உன்னை போல அப்துல் காதர் ஜிலானி இருக்கிறாருங்கிறான், உன்னை போல சாவுல் மீது இருக்கிறாருங்கிறான், உன்னை போல இப்ராஹிம் சாஹிப் இருக்கிறாரு. என்னங்கடா இதுக்கு மேல ஒரு அவமானம் என்ன இருக்குது? ஒரு மனுஷனை, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனுஷனை அவன் வைக்கிற இடத்துல வேற ஆளை வச்ச உனக்கு ஒத்துக்கிற முடியுதா? ஜெயலலிதாவுடைய சீட்ல கொண்டு போய் ஒரு இங்க யாராவது ஒரு நிக்கிறாள் தூக்கிட்டு போய் உட்கார வச்சா என்ன கதி ஆகும்? என்ன ஆகும்? ஜெயலலிதா உட்கார்ந்துருக்க சீட்ல அவங்க நியமிச்சு ஒரு மந்திரி உட்கார வச்சா என்ன கதி ஆகும்? அப்ப உனக்கு தெரியுதுல்ல, அந்த அம்மாவுடைய சீட்ல எவனை உட்கார வச்சாலும் பொறுத்துக்கிறாரு. விளங்குறியா இல்லையா? மன்மோகன் சிங் சீட்ல போய் நிம்மதி நானே உட்கார முடியுமா? சோனியா காந்தி சீட்ல உட்கார வச்சா ஒத்துக்குருவானே எவனாச்சு? அப்போ ஒவ்வொரு மனிதர், பள்ளிக்கூடத்து ஹெட் மாஸ்டர் இருக்காரு, அவர் சீட்ல போய் வாட்ச்மேன் போய் உட்கார்ந்து என்ன ஆகும்? சீட்டுக்கு அனுப்பிட மாட்டாரா? அப்ப ஒவ்வொரு மனிதனும் அவன் தனக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறானா இல்லையா? அந்த இடத்தை அடுத்த ஆள் கொடுக்க கூட நினைக்கிறானா இல்லையா? அப்ப அல்லா இடம் மட்டும் யாருக்கு கொடுத்துருவீங்களா? அடே, அவன் இருக்கக்கூடிய அமரக்கூடிய இடம் அது. எதை வேண்டாலும் கேட்டல் என்பது அவனுக்கு மாத்திரம் உரிய தன்மை. அதை எப்படி அவனுக்கும் கொடுப்ப? எதை வேண்டாலும் பார்ப்பது அவனுக்கு மாத்திரம் உள்ள தன்மை. அதை எப்படி அடுத்தாலும் கொடுப்ப? எப்படி வேண்டாலும் தருவான் என்பது, எவ்வளவு வேண்டாலும் தருவான் என்பது அவனுடைய தன்மை. அதை எப்படி அடுத்தவனுக்கு நீ கொடுப்ப?